கடந்த 17 நாட்கள் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா கண்கவர் கலை நிகழ்ச்சி வான வேடிக்கைகளுடன் நிறைவு பெற்றது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய ஒலிம்பிக் திருவிழா நாள்தோறும் பல்வேறு போட்டிகள், பதக்கங்களுடன் எதிர்பார்ப்பை அதிகரித்துக் கொண்டே சென்ற நிகழ்வாக அமைந்தது. அனைத்து போட்டிகளும் முடிவடைந்த பின்னர் நள்ளிரவு 12:30 மணி அளவில் நிறைவு விழா 80,000 பேர் அமரக்கூடிய ஸ்டேட் டி பிரான்ஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த வண்ணமயமான விழாவில் பெல்ஜியத்தை சேர்ந்த பாடகி ஏஞ்சலின் மற்றும் பிரெஞ்சு பாடகர் ரியசோல் இசை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இதேபோன்று இடம்பெற்றிருந்த 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை 2 பதக்கங்களை வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனையான மனு பாக்கரும், இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பரான ஸ்ரீஜேஷும் ஏந்தி சென்றனர். நிறைவு விழாவின் இறுதியில் ஒலிம்பிக் கொடி இறக்கப்பட்டு 2028ஆம் ஆண்டு அடுத்த ஒலிம்பிக் நடைபெறவுள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் போட்டி அமைப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரான்ஸ் நீச்சல் வீராங்கனை லியோன் மார்ச்சன்ட் ஏந்தி வந்த ஒலிம்பிக் சுடர் அணைக்கப்பட்டு நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை எட்டியது. இறுதியாக வர்ணஜாலம் படைத்த வான வேடிக்கையுடன் ஒலிம்பிக் திருவிழா நிறைவு பெற்றது. இந்த ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 40 தங்கம் உட்பட 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும், 40 தங்கம் உட்பட 91 பதக்கங்களுடன் சீனா 2ஆம் இடம் பிடித்தன. 20 தங்கம் உட்பட 45 பதக்கங்களுடன் ஜப்பான் 3ஆம் இடத்தை பிடித்தது. 1 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை பெற்ற இந்தியாவுக்கு 71வது இடம் கிடைத்தது.